இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குமா? இப்ப பஹல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்னால நிறைய டென்ஷன் வருது. எதனால இது நடந்தது? எல்லாரும் சொல்ல அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால நடந்தது, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டைம் ஃபேக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி, ராகு கேத்து பெயர்ச்சி, இந்தியாவுடைய செவ்வாய் தசை ஆரம்பிக்க போகுது. செவ்வாய் தசைங்கிறது பூமிக்காரகன், சண்டைக்காரகன். அதனால கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமே ஒரு டென்ஷன் வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்போ குரு அந்த கம்ப்ளீட்டாக அந்த 29 to 1 டிகிரி 0 to 1 டிகிரி அந்த ஒரு 29 to 1 டிகிரிக்குள்ளார இருக்கும்போது நிறைய சேர்னிங் நடக்கும், நிறைய மாற்றங்கள் வரும், மக்களால் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, சேலஞ்சிங் விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ இதனால் எப்படி இருக்கும்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சிறு சிறு சண்டை வெடிப்புகள் நடக்கும். அதே மாதிரி அவங்க டெரரிஸ்ட்டை நம்ம ஊருக்காரங்க ஆர்மிஸ் சுட்டு தள்ளுறதும், டென்ஷன் கொஞ்சம் பீக்காக போகிறதும் இருக்கும். சூரியன் கரெக்டாக கடக மாதத்துக்கு போகும்போது அது அப்படியே ஸ்லோவாக மெதுவாக கம்மி ஆகும். அதே மாதிரி குரு பெயர்ச்சி, ராகு கேத்து பெயர்ச்சியோட இந்த சண்டையெல்லாம் அப்படியே கம்மியாகும். கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விடுமானா நடக்காது. ஏன்னா செவ்வாய் தசை செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. 2032 வரைக்கும் செவ்வாய் தசை இருக்கு. அப்படி அந்த 2032 வரைக்குமே இந்த சண்டை, இந்த டென்ஷன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதுவுமே ஈஸியாக போக முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபர்ஸ்ட் வாஜ்பாய் பிஜேபி லீடராக இருக்கும்போது கார்கில் வார் நடந்தது. போன வாட்டி சீதாராம், நிர்மலா சீதாராம் அவங்க இருக்கும்போது பாலகோட் இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ இந்த வாட்டி திருப்பி பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க வலுவடைஞ்சு திருப்பி அடுத்த வாட்டி அவங்க வர போகிறாங்கன்னா இந்த வாட்டி அவங்க ஃபைட் பேக் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மேலே ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக ஒரு வார்லைக் சுச்சுவேஷன் வரும். ஃபுல் ஃப்ளெஜ் வாராக அது போகாது. ஆனால் இந்த செவ்வாய் தசை ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கிறதுனால என்டையர் வாட் ஸ்டார்ட்ஸ் இன் த பிகினிங், எப்படி எந்த விஷயம் தசா ஆரம்பத்தில் நடக்கிறதோ கண்டினியூஸாக அந்த தசா முழுக்க அப்படி தான் இருக்கும். ஸோ மார்ச் தசை ஃபுல்லாகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சண்டைகள் அப்போ வரும். அது கொஞ்சம் பீக் சண்டையாகவும் போகும். இதை ட்ரீட்டி வச்சியோ பீஸ்ஃபுல்னஸ் சைன் பண்ணியோ இந்த விஷயங்கள் அதாவது சண்டை இல்லாமல் அமைதியாக செல்வது அப்படிங்கிறது என்டையர் மார்ச் தசையில் நடக்காது. இது ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர் இந்தியன் பாக் வார் பற்றின சிறு குறிப்பு.